கூட இருந்தவங்களே வந்து அதிமுக போய் சேர்ந்தாங்களா சார்? வெளி எம்எல்ஏ கட்சியிலேருந்து சார் வந்தவங்களா கூட இருந்தவங்களா? விஜயகாந்த் கூட ஆரம்ப காலகட்டத்தில் பயணிச்சவங்களும் போனாங்களா சார்? போனாங்கல்ல. அப்போ அவர் சொல்கிறது அங்கேயே அடிப்படுதா? வெளி கட்சியிலேருந்து வர்றவங்கள நீங்கள் டெஸ்ட் வைக்கிறோம். இப்போ விண்வெளிக்கு போனால் நீங்கள் உங்கள் இதயம் தாங்குமா, எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஓடுவீங்க, உங்கள் ப்ரெஷர் தாங்குமா, இதெல்லாம் டெஸ்ட் வைப்பாங்க. உங்கள் கட்சிக்கு வரதுக்கு என்ன டெஸ்ட் வைக்கணும்? உங்களுக்கே டெஸ்ட் வைக்கிற லெவல் தான் இருக்கிறீங்க. அவங்க வந்து எல்லாருமே வரதாங்க. இப்போ சேகர் பாபு வந்தார். அதிமுகவில் இருக்க வரைக்கும் அதிமுக விசுவாசமாக ஒரு ஆர்ப்பாட்ட நாயகனாக இருந்தார். திமுகவுக்கு வந்தார். எப்படி திமுக விசுவாசமாக தானே இருக்கார். செந்தில் பாலாஜி வந்தார், முத்துசாமி வந்தார், இருக்கார். அப்போ அவங்க என்ன வரைமுறை வச்சுருக்கீங்க? விஜயகாந்த் உதாரணமே தப்பாச்சே. விஜயகாந்தை கவிழ்த்துட்டு போனது எல்லாமே விஜயகாந்தால் உருவாக்கப்பட்ட அவருடைய ரசிகர்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ் அவங்க தான். வெளியிலேருந்து வந்தவங்க யாரும் கிடையாது. அப்போ இது வந்து இப்படியும் இல்லை அப்படி இல்லைன்னு தெரியுதா? நீங்கள் கட்சியை ஒழுங்காக கொண்டு போனீங்கன்னா இருப்பாங்க. விஜயகாந்த் அவர் கட்சியுடைய உள் பிரச்சனைகள், இன்னும் பல பிரச்சனைகளில் இன்னொரு கட்சி ஆதிக்கம் செலுத்துச்சு. அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கட்சியெல்லாம் உடைச்சிட்டு போனாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தால் உருவாக்கப்பட்டவர்கள், விஜயகாந்த் கட்சியினர்.